வணக்கம் மக்களே. இன்னைக்கு விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தொக்கும் காடை பொரிச்சதும் பார்க்க போகிறோம். இப்போ கடையில் போயிட்டு ஒரு 5 காடை வாங்கிட்டு வந்துட்டு 1 கிலோ 3/4 கிலோ தான் சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே சிக்கனை கழுவிட்டேன். இப்போ ஒரு 2 தடவை அலசிக்கலாம். இப்போ அலசிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிட்டு இப்போ 2வது தடவை ஒரு தடவை அலசிக்கலாம். இல்லைன்னா கவுச்சு இருக்கும் கொஞ்சம் அந்த இதெல்லாம். அதில் அலசிட்டுருக்கேன். போதும், இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடுறேன். இப்போ ஒரே வானல்ல கொட்டி காடையும் அலசிக்கிறேன். காடை 5 காடை வாங்கிட்டு வந்தேன். காடை இன்னைக்கு பொரிச்சு கொடுக்கணும்னு என்னோட பையன் சொல்லிட்டாரு. அதனால் இன்னைக்கு காடை பொரிக்க போகிறேன். இதையும் 2 தடவை அலசிக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு காடை. அலசிட்டேன், எடுத்து வச்சுக்கலாம். கீழே எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் தொக்குக்கு தேவையானதும் காடை பொரிக்கிறதுக்கும் தேவையான பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காடை பொரிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், கறி மசாலா, பட்டை, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், சிக்கன் தொக்குக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வானல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு வறுத்துக்கலாம். காடைக்கு மசாலா கொஞ்சம் எல்லாமே லைட்டாக வறுத்துட்டு தான் நம்ம அம்மியில் வச்சு அரைக்கணும். இன்றைக்கி எதுவுமே ரெடிமேடு கிடையாது. ரெடிமேடாக இருக்கிறது மஞ்சத்தூள் மட்டும்தான். இப்போ மிளகை வறுத்துக்கிட்டேன். வானல் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது அதே சூட்டில் ஜீரகம் வறுத்துக்கலாம். ஜீரகமும் சீக்கிரமாக வறுப்பட்டுடும். ஏன்னா வானல் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால. அதையும் வறுத்தாச்சு. அதே சூட்டோட மசாலா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அது லைட்டாக தான், ரொம்ப நேரம் வறுத்தோம்னா நம்ம பொரிக்கும் போது எல்லா மசாலாவும் கருப்பாயிடும். அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்தது மல்லி வறுக்கிறேன். மல்லி வறுத்து அம்மியில் பண்ணிக்கலாம். மல்லி அரைக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு மல்லி அரைச்சிக்கிறேன். வறுத்து அரைச்சா சீக்கிரமாக நல்லா பொடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். காடைக்கு மட்டும்தானே, அதனால் கொஞ்சமாக மல்லி போட்டிருக்கேன். 5 காடைன்றதுனால எல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். இது ஒரு 25 கிராம் தான் இருக்கும். அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்க. அரைச்சதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸ்பூன் அளவுனா 2 ஸ்பூனு. அது நல்லா அரைச்சிக்கிங்க. நைஸாக அரைக்கணும். இதையும் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி ஊற்றி அரைக்கணும். மிக்சியில் போட்டால் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். நைஸாக வரும், கொஞ்சம் பவுடர் மாதிரி வராது. அதுக்கு தான் அம்மியில் அரைச்சது வேறு டேஸ்ட்டு தான். அம்மியிலலாம் அரைச்சி செஞ்சோம்னா ஐயோ தனி டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் வாங்குகிற பொருளும் தனி டேஸ்ட்டு தான். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரகத்தை அரைச்சிட்டேன். கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஏன்னா சைட்லலாம் சரியாக அரைக்காமல் இருந்துச்சு. இது கொஞ்சம் எடுத்துட்டேன். அடுத்தது மிளகு நம்ம காடைக்கு தான்
நல்ல காரம் சாரமாக இருக்கும் பொரிச்சது. அது 65 மாதிரி செய்யலாம், அது வேற இதெல்லாம் போடணும். இது வந்து காரசாரமாக இருக்கும். மிளகு அரைச்சது தான் எல்லாமே பெஸ்ட்டு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதுவும் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகும், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகு அரைச்சதை போடுறோம், அதனால் மிளகு 2 ஸ்பூன் போதும். அதுவும் காரம் இதுவும் காரம் இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டும் காரமாக இருக்கும். அரைச்சிட்டேன். அரைச்ச உடனே எல்லாம் இதாகிடுச்சு, கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது பட்டை இலை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு, இந்த ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அரைச்சிட்டேன். இதில் வந்து இப்போ சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு. சோம்பு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்துக்கணும், அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கல. அது நடுவில் சாதம் வடிக்க குண்டா வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. இதையும் நல்லா ஆனால் நைஸாக அரைச்சிக்கணும். சோம்பு அரைச்சிட்டேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, இதையும் நல்லா அரைச்சிக்கணும். நான் அதை வந்து கட் பண்ணி வைக்கல, இஞ்சை சீவி வச்சுட்டேன், சுரண்டி வச்சுட்டேன். இது எப்போ தூக்கி அடிக்கிறதுக்கே கை வலிக்குது. ஆனால் எல்லாமே அம்மியில வச்சு அரைச்சி செஞ்சால், அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அது மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது, மிளகா அரைக்கிற மிஷின்லாம் இருந்திருக்கும், ரேர், எங்கேயாச்சும் ஒன்று தான் இருக்கும். அவங்கெல்லாம் அம்மியில தான், நான்லாம் அம்மியில வச்சு அரைச்சி தான் நான் சாப்பிட்ருக்கேன். எங்கள் பாட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அது வேறு தனி டேஸ்ட்டு தான். ஆனால் அந்த டேஸ்ட்டு இப்போ லைட்டாக இருக்குது கொஞ்சம், நம்ம செய்யும்போது அதே டேஸ்ட்லாம் வரும்லாம் நினைக்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பூண்டு இஞ்செல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ அரிசி கழுவிக்கிட்டேன். உலை கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டேன். பக்கத்துலேயே வானல் வச்சுட்டேன் சூடு பண்ணுறதுக்கு. மூடி வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மிளகா வத்தல் அரைச்சிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அம்மியில், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் வானலில். சாதம் வெந்துக்கிட்டே இருக்குது, பக்கத்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி மிளகாயும் அரைச்சிக்கிட்டே இருக்கேன். நல்லா அரைஞ்சிருச்சு. விதையெல்லாம் நல்லா அரைப்படும். இப்போ கையெல்லாம் எரியுது இப்போவே. இதில் அரைச்சி செஞ்சாதான் சூப்பர். அம்மியில் வச்சு அரைக்கிறது. அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அந்த கழுவி அந்த தண்ணியை வச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். சிக்கன் தொக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. அதுக்கு முன்னாடி சாதம் வந்துருச்சா என்னன்னு தெரில, பார்க்கணும். இதை மூடி வச்சுருங்க. சாதம் வெந்துச்சு. இல்லை கிண்டி விட்டுருக்கேன். இப்போ சாதம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ காடை ஒரு தட்டில் எடுத்து மசாலா தடவி வச்சுக்கலாம். 5 காடை. அதில் எப்படியும் லைட்டாக முடி இருக்குது, க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதை எடுத்து தூக்கி போட்டேன்.
இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டா நல்லா பிரட்டி விட்டுங்க. நான் இன்னைக்கு சண்டே இருக்கிறதுனால தம்பி வீட்டில் இருப்பான், அதனால தான் செய்கிறேன் நான். இப்போ மிளகா அரைச்சமில்ல அந்த சாந்து எடுத்துருக்கேன், எல்லாத்தையும் போட்டு ராவி விட்டுருக்கேன். தடவும் போதே கையெல்லாம் எரியுது. நல்லா தடவிட்டு இதை பொரிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. முதல்ல பொரிக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணும், நம்ம அடுத்தது செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஜீரகம், அடுத்தது மிளகு, அடுத்தது மல்லி அரைச்சது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் என்னது காடைக்கு அரைச்சதில் கொஞ்சம் மீதி இருந்தது, எல்லாத்தையும் இதிலையோட போட்டு கலந்துட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு போட்டுக்கிட்டேன். தயிர் போட்டு சிக்கனை ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு சாதம் வெந்துருச்சு, வடிச்சிக்கலாம். இன்னைக்கு கடகடன் சமையல். இந்த அரை மணி நேரம் ஊற வைக்கணும் சிக்கனை தயிரில் போட்டு. ஏன் தயிரில் போட்டு ஊற வைக்கணும்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒன்றா எடுத்துகிட்டு வரணும். இப்போ மிளகாய் டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டியா ராஜு? 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். நம்மளுக்கு தொக்கு வேணும்ல, நல்லா வேகணும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ மூடி வச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு. தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நம்மளும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா வேகட்டும். கிண்டி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எல்லாம் அந்த ஓரமெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சிடணும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது, முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வானலில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். காடை பொரிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டு கிண்டிட்டேன். இதில் மூடிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். காடை பொரிக்க வானல் சூடாக தான் ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். இது வெயிட்டான வானல், இப்போ சூடாக இருக்கும். இப்போ காடை போட்டுக்கலாம். 2 போட்டு பொரிக்கலாம். 5 காடை தான், ஃபஸ்ட்டு 2 போட்டு பொரிச்சிடலாம். இதை முழுசாக அப்படியே பொரிச்சு சாப்பிட்ணும். பாதி பாதியாக வெட்டி பொரிக்கக்கூடாது. நம்ம அதை சிக்கன் 65 மாதிரி ஆகிடும். அப்புறம் இதுலேயே சதையே இருக்காது, ஒட்டிக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி.
ஆனால் சாப்பிடணும். ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப குளிர்ச்சி. வெந்துருச்சு பாருங்க. நான் எடுத்துட்டேன் பாருங்க. எல்லா மசாலா போட்டு தடவி பொரிச்ச உடனே எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்களா? அப்படியே சூடா சாப்பிடணும் எப்பயுமே. அடுத்தது போட்டுக்கலாம். நான் 3த்தையும் ஒரே ட்ரிப்பா போட்டுறேன். இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. இதையும் போட்டு எடுத்துடலாம். அதுக்காக தனியா ஒண்ணு போட தேவையில்ல. மீதி மசாலாலாம் அது மேல போட்டு விட்டணும். வந்துட்டே இருக்கு. வெந்துருச்சு பாருங்க. சூப்பரா வெந்துருச்சு. ஒண்ணா எடுத்துடலாம். சூப்பரா இருக்குங்களா? எடுக்கும் போதே வேற லெவல்ல இருக்கும். நல்லா சூடா சாப்பிட்டு பாருங்க. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தேன் தோட்டத்துல. அதையும் பொரிச்சு இதுல போட்டுக்கலாம். ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் அழகா இருக்கும், நீட்டா இருக்கும்ட்டு தான் அதை கொஞ்சம் நான் போடுறேன். புதினா இல்லை, இருக்கு. அது கொஞ்சம் இதாகிடுச்சு, கருப்பா போயிடுச்சு. இல்லைன்னா சேர்த்தே அதை விட போட்டு வறுத்துருக்கலாம். கருவேப்பிலை மட்டும்தான். பொரிஞ்சிருச்சு. கலர் மாறவே இல்லை பாருங்க. அவ்வளோ பச்சையா இருக்குது. அது மேல போட்டுக்கலாம். காடை மேல பார்க்கவே அழகா இருக்கும் பாருங்க, நீட்டா. அதையும் சாப்பிட்டுக்கலாம். சும்மா அது ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு தானே கிடையாது, அதையும் சாப்பிடணுன்றதுக்காக தான் போட்டிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இப்போ சாப்பாடை எடுத்துட்டு ஹாலுக்கு போயிடலாம். பரிமாறலாம். தட்டில் சுட சுட சாதம். இப்போ காடை எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம். தேவையான அளவுக்கு சாப்பிடட்டும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம் மக்களே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள், 2 லெக் பீஸ் வச்சிருக்கேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா? சூப்பரா இருக்கும். நான் வேகும் போதே டேஸ்ட் பண்ணேன். அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.